ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் க்ரைம் ட்ராமா த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற நைட் ஆல்வேஸ் கம்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் லினட். இவங்க ஒரு பாரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அம்மா, டவுன் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் தனியாக இருக்க முடியாது, வீட்டில் யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு இருக்கணும். அந்த நிலைமையில் தான் அவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இவங்க ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டுடைய ஓனரு, இந்த வீடை நான் மொத்தமாக வித்துடலான் இருக்கேன், அதனால் நீங்களே வேணாலும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகிட்டே ஒரு ஆஃபரை வைக்கிறாப்புல. இதுக்கு நீங்கள் $25,000 டவுன் பேமெண்ட்டாக கட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. கதாநாயகியை பொறுத்தளவுக்கு எப்படியாவது இந்த வீட்டை நம்ம வாங்கிடணும், நமக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை தாண்டி இந்த வீட்டையே நம்ம சொந்தமாக வாங்கிட்டோம்னா இதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஷிஃப்ட் பண்ண தேவையில்லை. பாருங்க, புதுசாக ஒரு வீடு வாங்கிட்டோம், வாடகை வீட்டிலேருந்து வண்டியை பிடிச்சிட்டு போகணும்னு இந்த வேலையும் கிடையாது. அதனால் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை வாங்கிடணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு இருக்காங்க. ஆனால் இவங்களால் பணத்தை சேர்க்க முடியல பெருசாக. இவங்க அந்த வீட்டை வாங்குகிற விஷயத்தில் ரொம்ப நம்பி இருக்கிறதையே இவங்களுடைய அம்மாவை தான். அந்த அம்மா ஒரு இடத்துல வேலை பார்க்குது. நீ எப்படியாவது அவர் சொன்ன அந்த டைமுக்குள்ளே அக்ரிமெண்ட் போடுறதுக்குள்ளே $25,000 ரெடி பண்ணிடு அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா தலையத்திலே ஆகிட்டு ஓகே தான் சொல்லுது முதல்ல. ஆனால் அக்ரிமெண்ட் போடுற டேட்டு வந்துருச்சு. அப்போ தான் அண்ணனையும் கூட்டிகிட்டு நமக்கு இந்த வீடு இப்போ சொந்த வீடாக போகுது, வா போவோம் அக்ரிமெண்ட் போடுறதுக்குன்னு சொல்லி அண்ணனை கூப்பிட்டு காரில் போகிறாங்க கதாநாயகி. அந்த ஓனரை பார்க்கவும் அங்கேயும் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அம்மா வரல. என்னாச்சு, உங்கள் அம்மா வருதா இல்லையா அப்படிங்கிறவர், இந்தா கால் பண்ணி கேட்டுறேன் சார் நான் அப்படின்னு உங்கள் அம்மா கால் பண்ணால், அந்த அம்மா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இப்போல்லாம் என்னால் வர முடியாது, நீயே பார்த்துக்க வேலையை அப்படின்ட்டு போயிடுச்சு. நீ வரான் போ, அதை பற்றி எனக்கு என்ன, அந்த $25,000 அப்படிங்கிறதான் நீங்கள் கதாநாயகியுடைய பிரச்சனையை. அந்த அம்மா அப்படியே போயிடுது. நமக்கு என்னென்னு செம்ம காண்டு ஹீரோயினுக்கு. நேர அம்மா கிட்ட போய் வீட்டுக்கு போய் இன்றைக்கி 2ல் 1 ஏறி போடலாம், நீ ஏறு அப்படின்னு வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த அம்மா அந்த $25,000 வச்சு அந்த அம்மா ஒரு காரை வாங்கிட்டு வந்து வீட்டில் நிற்கிது. கதாநாயகிக்கு ஒன்றும் புரியலை, இங்கே என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அந்த ஆள் வீட்டை விற்றுட்டு வீட்டை காலி பண்ணு அப்படின்னா நாளைக்கு நம்ம 3 பேர் நடுத்தருவில் நிற்கணும், நீ என்னமோ இங்கே காரை வாங்கிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டால், ஏன் சம்பாத்தியம் நான் எப்படி வேணால் செலவு பண்ணுவேன், நீ யார் கேட்குறது, அவ்வளோ அக்கறை இருந்தால் நீ அந்த $25,000 செலவழித்து எங்கேயாவது உஷார் பண்ணிட்டு போய் வீட்டை வாங்க வேண்டியதானே அப்படின்றது அவங்க அம்மா. இப்போ ஓனருக்கு கால் பண்ணி, சார் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படின்னா, அந்த ஆள் செம்ம காண்டாகி போயிடுறான். இங்கே பாரு, நாளை காலைல வரைக்கும் டைமு, $25,000 வந்தேன்னா இந்த வீடை உன் பேரில் கான்ட்ராக்ட் போட்டு டவுன் பேமெண்ட்டாக வாங்கிட்டு பண்ணிடலாம், இல்லைன்னா தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற நிலைமையில் இப்போ கதாநாயகியுடைய லைஃப் இருக்குது. ஒரே நாள் நைட்டு $25,000, நம்ம இந்திய மதிப்பின்படி கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் ரூபா. எப்படி ஒரு நாள் நைட்டில் 22 லட்சம் ரூபா கொண்டு வந்தா மறுநாள் உனக்கு வீடு, இல்லைன்னா அடுத்த நாள் நீ ரோடு அப்படிங்கிறாப்புல அந்த ஓனரு. இப்போ இதை சாத்தியப்படுத்தினாங்களா இல்லையா நம்ம கதாநாயகி அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு த நைட் ஆல்வேஸ் கம்ஸ் அப்படின்னு சொல்லி 2021 வெளியான ஒரு நாவலை தழுவி தான் இந்த படத்துடைய இயக்குனரான பெஞ்சமின் கேரன் இதை படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காப்புல. உண்மையாகவே பரபரப்புடைய உச்சியில் ஒரு படம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஃபீலை கொடுக்கலாம். பட் நிச்சயமாக பரபரப்புடைய உச்சியில் தான் ஒரு படம். இது ஆரம்பத்துலேருந்து ஜெட்டு மாதிரி பறக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும். அப்படி ஒரு கதைக்களம், அப்படி ஒரு திரைக்கதை அமைப்பு தான் அந்த படத்துக்கு. இதுக்கு காரணமே, ஏங்க உங்களை மாதிரி என்னமோ ஒரு சாதாரண நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் இருக்க ஒரு ஆள் 22 லட்ச ரூபாயை ஒரே நாள் நைட்டில் விடுனா எங்கே நம்மளை கொள்ளையடிக்க முடியும், பேங்க எங்கே போகிறது? அப்போ நம்ம என்னென்ன சோர்ஸஸ் வழியாகலாம் அந்த பணத்தை எப்படியாவது நம்ம பண்ண முடியுமா, ரெடி பண்ண முடியுமாங்கிறத ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், மிஞ்சி போனால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்போம், நம்மளுடைய நலம் விரும்பிய 4 பேர்கிட்ட ஏதாவது ஒரு $50,000 இருக்குமா சார் அப்படின்னு கேட்போம். இவ்வளவு தானே முடியும். இதை தாண்டி நீ எப்படி பார்த்தாலும் ஒரு நியாயமான முறையில் அந்த படத்தை நம்மளால் கண்டிப்பாக உஷார் பண்ண முடியாது, ரெடி பண்ண முடியாது. அப்போ என்ன தான் பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். எவன் தெருவில் நின்னாலும் பரவாயில்ல, நம்ம தெருவில் நிற்கக்கூடாதுன்னா அந்த சம்பவத்தை பண்ணித்தான் ஆகணுங்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணித்தான் ஆகணும். அதனாலேயே அந்த பரபரப்பை அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கே எதை கொஞ்சம் பணத்தை உஷார் பண்ணிட்டாலும் அடுத்த இடத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி அந்த பரபரப்பு படம் நெடுகளும் நீண்டுக்கிட்டே தான் போகுது. டெக்னிக்கலி என்ன தேவையோ உள்ள படத்தில் உள்ள இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துடைய மிகப்பெரிய பலம் கதாநாயகியுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். வெனசா கிர்பி தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஃபினாமினலான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க அது அழகாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அந்த பதவதிப்பு, தன்னுடைய இயலாமை, எப்படியாவது நாளை காலைக்குள்ளே முடிச்சே ஆகணும், $25,000 எவன் செத்தாலும் பரவாயில்ல நான் ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த விஷயம் நீ எல்லாத்தையும் பர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஜாக் காட்ஸகன் அவர் தான் அந்த டவுன் சிண்ட்ரோமாக வந்த
கெனின்னு ஒரு கதாபாத்திரம், அவர் தான் கதாநாயகியுடைய அண்ணனாக வருவார். அவர் ஆக்சுவலி டவுன் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய நபரெல்லாம் கிடையாது, ஆனால் அதை நல்லா பண்ணியிருப்பார், சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த கேரக்டரை. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் சப்போர்ட்டிங்லேயே எல்லாரும் சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாருமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் இந்த படம் பார்த்து முடியும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு, படம் பரபரப்பாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆமாம் இந்த லாஜிக்குள்ளே எவ்வளோ சார் அப்படிங்கிற கதையாக இந்த படத்தில் இம்மே கூட லாஜிக் இருக்காது. எல்லாமே சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து செயற்கைத்தனமாக தான் காட்சியை டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு காரணம், எப்பா நான் சொன்ன மாதிரி 22 லட்ச ரூபா ரெடி பண்ணணும், பண்ண முடியலன்னு வச்சுக்கேன், எங்கேயோ ஒரு 1 லட்ச ரூபா நான் ஏதோ பண்ணிவிட்டேன், தப்பு தண்டா பண்ணி ஒரு 1 லட்ச ரூபாய் உஷார் பண்ணிட்டேன் ஒரு இடத்துல இருந்து. இப்போ நான் அங்கேருந்து கிளம்பி ஓடணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ ஓடனா அந்த 1 லட்ச ரூபாய் இழந்தவன் ஒன்று சும்மா விட்டுருவானா? இந்த படத்தில் எல்லாம் விட்டுருவாங்க. எவனுமே என்ன அந்த ஒரு கதாபாத்திரத்தை விட்டு கதாநாயகி அந்த இடத்த விட்டு அந்த லொக்கேஷனை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னா அடுத்த கேரக்டர் அடுத்து என்னங்கிற அந்த பரபரப்புக்கு போயிருமே தவிர அந்த முன்னாடி இருக்கவே எதுவுமே ரியாக்ட் பண்ணலையா, எந்த ஆக்ஷனையுமே எடுக்கலையா, ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி பல சம்பவங்கள் லாஜிக்கே இல்லாமல் ரொம்ப அபத்தமாக எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும்தான் அந்த படத்துடைய பிரச்சனை. இதெல்லாம் பார்க்க மாட்டா சார், படம் சூப்பராக போதா அப்படின்னா அந்த மாதிரி ரசிகர்களுக்கு இந்த படம் பெருசாக பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் நம்மளை மாதிரி லாஜிக்கெல்லாம் பெருசாக பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் இருக்குது, செக்ஷுவலாகவும் ஒரு சில போர்ட்ரேல் இருக்குது. இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. படம் தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கு. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று, ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ், கெட்ட வார்த்தை பிரயோகங்கள் வழக்கமாக எல்லாமே உள்ளே இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங்.